அனைவருக்கும் வணக்கம். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களுக்கு முதல்ல நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஜிஎஸ்டி சீரமைப்பினால் ஏறக்குறைய ஒரு குடும்பத்துக்கு, நடுத்தர குடும்பத்துக்கு வருஷத்திற்கு 50,000 ரூபாய் சேமிக்க முடியும். அதே மாதிரி ஒரு மாதத்திற்கு 5,000 சேமிக்க முடியும். ஆக அதனால தான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இந்த ஜிஎஸ்டி குறைப்பை சேமிப்பு திருவிழா என்று குறிப்பிடுகிறார். ஆக ஒரு குடும்பம் சேமிக்க வரும்பொழுது அந்த குடும்பங்களை படிக்க வைப்பதற்கும், புத்தகங்கள் வாங்குவதற்கும், விழாக்களை கொண்டாடுவதற்கும், பெரியவங்களை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கும், இன்சூரன்ஸ் போடுவதற்கும் எல்லாவற்றிற்குமே இந்த ஜிஎஸ்டி குறைப்பு வாழ்வாதாரத்தை பொருளாதாரம் மூலமாக மேம்படுத்தி இருக்கிறது. ஆனால் நமக்குள்ள என்னன்னா, இதில் ஜிஎஸ்டி குறைப்பில் பால் முகவர்கள், தயாரிப்பாளர்கள், விவசாயிகள்லாம் நன்றி சொல்லிட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு 40% அளவிற்கு குறைகிறது என்று. ஆனால் இங்கே இன்னும் ஆவினில் பால் குறைக்கப்படவில்லை. இது நிர்வாக ரீதியாக என்ன என்று சிந்திக்கணும். எனக்கு அதை விசாரிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இந்த பால் 30 ரூபாய். ஆக இது இப்பொழுதைக்கு நெய் 60 ரூபாய் இருந்த நெய் 40 ரூபாய் ஆயிருக்கு. ஆக அது ஒரு அளவு சொன்ன இது இந்த பால் 20 ரூபா. இது 20 ரூபா பால். சில இடங்களில் என்கிட்ட சொன்னது 20 ரூபா பாலில் குறைச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே எந்த பாலுமே குறைக்கலன்னு சொல்கிறாங்க. அது 22 ரூபா. இது 22, ரெண்டு ஒன்று தானே? 22 பச்சை கலர், ப்ளூ கலர். ஓகே. இது 22, இது 20, இது 30. இதில் எல்லாமே குறைக்கப்பட வேண்டும். ஆனால் குறைக்கலை. அது நிர்வாக ரீதியாக என்னன்னு பார்க்கணும். ஏன்னா அவங்க சொல்கிறாங்க ஸ்டாக் இருக்கிறதுனால பழைய விலைன்றாங்க. ஆனால் மருந்து கம்பெனிலேருந்து எல்லாமே ஸ்டாக் இருந்தால் கூட இன்னையிலிருந்து குறைக்கப்படும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் குறைக்கப்பட வேண்டும். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் என்ன சொல்கிறாருன்னா, குறைக்கப்பட்டுகின்ற வரி விதத்தின் பலன் சாமானிய மக்களுக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்றதும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது, நடைமுறையாக இருக்குது. அதனால் இன்றைக்கி முதலமைச்சர் அவர்களை நான் கண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன சொல்லியிருக்கிறாரு, 8 வருஷத்துக்கு முன்னால் ஏன் குறைக்கலை அப்படின்னு. நிர்வாக ரீதியாக நிதியமைச்சரும் சரி, பொருளாதார வல்லுநர்களும் சரி, இது எதற்கு நாம் ஜிஎஸ்டி போட்டு, அதுவும் புது வரி கிடையாது ஜிஎஸ்டி.